பார்க்க இருக்கிறோம். பழைய பொருட்களை வைத்து புதிய பொருட்களை உருவாக்குவதில் கெட்டிக்காரன். கணக்கெடுவதில் மிகவும் கெட்டிக்காரன். தமிழ் விவசாயிகள் ஒற்றுமையை தருவதில் மிகவும் கெட்டிக்காரன். சூர்யா தனது பேச்சால் தலைமையாக இருப்பான். கமலேஷ் கணினி பயிடுவதில் மிகவும் ஆர்வமுடையவன். காட்சி 1. 5 மாணவர்களும் பள்ளிக்கூடத்துடன் தனது மரத்தடியில் நின்று சோகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாரு, மழை இல்லாம விவசாயம் ஒழுங்கா நடைபெற மாட்டேங்கிறது என்று சொன்னாரு. நம்ம ஊர்ல மழை இல்லாததுனால கஷ்டமா இருக்கு, விவசாயம் ஒழுங்கா நடக்கும். வயல் எல்லாம் காஞ்சி போச்சு. இயற்கை உரம் போடாம ரசாயனத்தை பயன்படுத்தி மண்ணும் வீணாயிடுச்சு. நாம ஏன் நம்ம கிராமத்துக்காக ஏதாவது செய்யக்கூடாது? செய்ய முடியும் பிரவீன். சரியான திட்டம் வேண்டும். உணர்ச்சிவசப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம 5 பேருக்கும் வேற வேற திறமைகள் இருக்கு. அதையே நாம் ஒன்றாக சேர்க்க கூடாது. அருமையான யோசனை. என் கையில் தொலைபேசியில் இணையங்கள் இருக்கும். உலகத்தில் எது நடந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள், நம் லட்சியம் பயணத்தை ஆரம்பிக்கலாமா? காட்சி 2. குலதீப் குறிப்பிட்ட பலகையை புரட்டி கொண்டிருக்கிறான். நம் கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் பட்டியலிட்டேன். 1. தண்ணீர் தட்டுப்பாட்டு. 2. விளைபொருட்கள் சரியான விலையில் கிடைப்பதில்லை. தண்ணீர் கட்டுப்பாட்டுக்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன். மழைக்கு இயந்திர பொருட்களை வைத்து நான் சொட்டு நீர் பாசன கருவிகளை உருவாக்கிறேன். அதனால் தண்ணீர் குறைவாகவும் செடிகள் அதிகமாக வளர்க்கலாம். ரசாயனம் வேணாம். நான் ஒவ்வொரு நானே இயற்கை உரம் தயாரிக்கிறேன். நீங்கள் விற்கிற காய்கறிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்க நான் வெப்சைட்டை உருவாக்குகிறேன். நம் ஊர் காய்கறிகளை ஒரு குத்திரையாக உருவாக்கலாமா? ஆனால் இதெல்லாம் செய்பவர்களுக்கு பெரியவர்களோட சம்மதம் வேண்டுமே. நம்ம கிராம சபை கூட்டத்துல இதை பத்தி நான் பேசுறேன். இது என்னுடைய பொறுப்புடாகும். காட்சி 3. ரவீன் பொருட்களை வைத்து சொட்டு நீர் பாசனத்தை தயாரித்திருக்கிறான். தமிழ் செடிகளுக்கு உணவு போடுகிறான். கமலேஷ் பணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சூர்யாவும் குலதீப்பும் பொதுமக்களிடம் தனது தட்டத்தை எடுத்து கூறுகிறார்கள். நண்பர்களை, நமது திட்டம் வெற்றி பெற்றது. பிரவீனின் கருவியால் ஊர் முழுக்க குறைவான தண்ணீரால் விவசாயம் நடைபெறுகிறது. தமிழினியனின் இயற்கை உரத்தால் செடிகள் அமோகமாக வளர்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளே ஆரம்பிச்ச இணையதளம் மூலம் நம்ம கிராமத்து காய்கறிகளுக்கு வரவேற்பு. நம் கிராமத்தின் வருமானம் 3 மடங்கு அதிகரித்து உள்ளது. காட்சி 3. செய்தியாளர் வணக்கம். காட்சி 4. 5 மாணவர்களும் சேர்ந்து தனது ஊரின் தாழ்மையாக இருந்த தனது ஊரை எழுப்பி நிறுத்தி இருக்கிறார்கள். இது எந்த மாற்றமும் இல்லை. செய்முறை திறன் ஐயா. விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் திறன் ஐயா. திட்டமில்லா திறன் ஐயா. நம்ம 5 பேரும் சேர்ந்ததால் கிடைச்ச பலன்தான் இது. நன்றி.